ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல நறுக்கிய முட்டைக்கோஸை வச்சு ரொம்ப மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா அதே சமயம் அட்டகாசமான சுவைய எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைக்கோசு நறுக்கியது, மைதா அரிசி மாவு, சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு, எண்ணெய், பூண்டு நறுக்கியது, இஞ்சி நறுக்கியது, பச்சை மிளகாய் நறுக்கியது, வெங்காயம், குடைமிளகாய், சோயா சாஸ், தக்காளி கெச்சப். முதல்ல நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ்வை ஒரு பாத்திரத்துல சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வச்சிருங்க. எதுக்குன்னா அப்பதான் அதுல இருக்கிற தண்ணி வெளியே வரும். இந்த தண்ணிய நீக்கிட்டாதான் உருண்டை உடையாம வரும். இதுல மைதா, அரிசி மாவு, சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் சேர்த்து பிசையணும். அரிசி மாவு தான் மொறுமொறுப்ப தரும். சோள மாவு உருண்டைய நல்லா பைண்டு பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த முக்கியமான வேலை இத அழகா ரவுண்ட் ரவுண்டா உருண்டை பிடிச்சு வைக்கிறது. இதுதான் மஞ்சூரியனுக்கு ஒரு அழகான வடிவத்தை கொடுக்க போகுது. இப்போ உங்க உள்ளங்கையில கொஞ்சமா மாவை எடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துல இருக்கணும். இப்படி எடுத்து உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுல வச்சு மெதுவா சுத்துங்க. நல்லா அழுத்தமா உருட்டுனீங்கன்னா விரிசல் இல்லாம ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும். பாருங்க எவ்வளவு அழகா நைஸா உருண்டை வருதுன்னு. இப்படி உருண்டை பிடிக்கும் போதுதான் அந்த முட்டை, கோஸ், மைதா அப்புறம் நாம சேர்த்த மசாலாக்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து அந்த உருண்டைக்கு ஒரு நல்ல பிடிமானத்தை கொடுக்கும். நீங்க உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தமா பிடிச்சிட்டீங்கன்னா உள்ள வேகாது. அதே சமயம் ரொம்ப லூசா பிடிச்சீங்கன்னா எண்ணெயில போட்ட உடனே உடைஞ்சு போயிடும். அதனால ஒரு மிதமான அழுத்தத்துல இதோ இப்படி அழகா ரவுண்ட் ஷேப்ல பிடிச்சு வைங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பார்க்கவே அழகா ஒரே சீரான அளவுல பிடிச்சு வைக்கும்போது நம்ம வீடியோல பாக்கும்போது அந்த மஞ்சூரியன் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் லுக்ல இருக்கும். எல்லா உருண்டைகளும் ஒரே தயார பைஸ்ல இருந்தாதான் பொரிக்கும் போதும் ஈவனா வேகும். பாருங்க இப்ப எல்லா உருண்டைகளும் அழகா தயாரா இருக்கு. இது பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ எண்ணெயில உருண்டைகளை போடுறோம். எண்ணெயில உருண்டைகளை ஒவ்வொன்னா மெதுவா போடுறோம். பாருங்க எண்ணெய் ரொம்ப சூடா இல்லாம மீடியம் ஹீட்ல இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சா உருண்டையோட மேல பகுதி மட்டும் கருகிடும். ஆனா உள்ள பார்த்தா மாவு வேகாம பச்சையா இருக்கும். அடுப்ப மிதமான தீயில வச்சு பொறுமையா பொரிங்க. சாப்பிடும்போது நல்ல காரசாரமான ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க உருண்டைகள் நல்லா பொன்னிறமா மாறிட்டு வருது. இத பொறுமையா வேக வைங்க. அப்போதான் வெளிய மொறுமொறுப்பாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் கிடைக்கும். நீங்க ஒரு கரண்டியால மெதுவா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. அப்போதான் எல்லா பக்கமும் சமமா வேகும். இந்த பொறுமைதான் மஞ்சூரியனோட சுவைக்கு காரணம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போடுங்க. பூண்டு தான் மஞ்சூரியனோட மெயின் ஃப்ளேவர். அதனால பூண்ட கொஞ்சம் சிவக்க வதக்குங்க. வெங்காயம், கொடமிளகா சேர்த்து வதக்குங்க. அப்போதான் சாப்பிடும்போது அந்த கிரன்சி டேஸ்ட் கிடைக்கும். சோயா சாஸ், தக்காளி கெச்சப் சேர்த்து கிளறுங்க. இதுதான் சாஸ திக்காக்கி அந்த ஹோட்டல் ஸ்டைல் ஷைனிங் கொடுக்கும். நாம பொரிச்சு வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் உருண்டைகளை இந்த ஷாஸ்ல போட்டு உருண்டைகள்ல ஷாஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி 2 நிமிஷம் பிரட்டி எடுங்க. அவ்வளவுதான் வியூவர்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் தயாராயிடுச்சு. இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.